بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان முஸ்லிம்களை துன்புறுத்தும் பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கும் தொடர்ந்து ஆட்சியாளர்களால் கொண்டுவரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. முதலாம் தடை சட்டத்திட்டம் சிஏஏ என்ற பெயரில் முஸ்லிம்களை குடியுரிமை போராடுவதற்கான இதுதான் மக்கள் திருச்சட்டம் என்ற பெயரில் முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாடுவதற்கான சிந்தனை, காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை ரத்து செய்தது, காஷ்மீர் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றியது. தொடர்ந்து இன்னும் இசையாளை வரவேற்கும் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு சிரமங்களை திட்டமிட்டு இந்த சமுதாயத்தில் கொண்டு வருகிறார். இஸ்லாமிய சமுதாயம் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அரசியல்வாதிகள் மட்டுமின்றி அரசு இயந்திரங்களான அரசு நிர்வாகம், நீதித்துறை கூட கிட்டத்தட்ட அவர்களின் சிந்தனைக்கு ஏற்றவாறு நடைபெறக்கூடிய ஒரு சூழல். கடந்த 2-3 தினங்களாக நாம் ஒரு விஷயத்தை பார்த்தால் தெரியும். மதுரையில் ஒரு பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். காலகாலமாக 100 ஆண்டுகளை கடந்து ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக தவறானவர்கள் விரும்புகின்ற இடத்தில் தெய்வம் ஏற்றலாம் என்று ஏற்றலாம் என்றும் எங்களுடைய நீதிமன்றத்திற்கான பாதுகாவலர்களை அங்கு அனுப்பி வைத்து இவர்களுடைய பாதுகாப்புகளுக்கு எதிர்ப்பு வேண்டும் இருக்கலாம். ஒரு நீதிபதியின் மூலமாக சட்டம் சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது இந்த நாளை எத்தனை சென்று கொண்டிருக்கிறார், என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிகுந்த வேதனையோடு பார்க்க வேண்டியது. தொடர்ந்து நாம் கவனமாக பார்த்தால் பல விஷயங்கள் பல்வேறு வித்தியாசமான அணுகுமுறைகளை நாம் பார்க்கின்றோம். வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டம் கொண்டு வருவது, வக்ஃபுடைய சொத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், அதற்கு ஒரு போக்குவரத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி சில மாதங்களுக்கு முன்பு கோர்ட்டில் அந்த சட்டம் தொடர்பான ஒரு தெளிவான தீர்ப்பு வருவதற்கு முன்பே கோர்ட்டில் பதிவு செய்யுங்கள் என்று ஒரு அறிவிப்பை முந்தைய அரசு வெளியிட்டது. அது ஏறக்குறைய இன்று நிறைவடையக்கூடிய நிலை. நம்முடைய மக்கள் இந்த சட்டம் எப்படியும் சுப்ரீம் கோர்ட்டினால் இது முற்றிலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் என்பதால் இது நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று ஒரு பெரிய எண்ணத்தில் இருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட அதற்கு எதிராக பல்வேறு வழக்குகள் கொடுத்திருந்தார். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் பெரிய அளவில் இவர்களை எல்லாம் தள்ளுபடி செய்யவில்லை. மாறாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லி இடைக்காலத்தை போவது வந்திருக்கிறது. அது ஒரு அவர்களுக்கு சாதகமான தீர்வு முஸ்லிம்களுக்கோ மக்கள் சொத்திற்கு ஆதரவாக என்று சொல்வதற்கு இல்லை. இந்த நிலையில் ஒரு பக்கம் இன்னும் கூட எழுதிக்கு வராத நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வக்ஃப் சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகள் தங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுப்பதற்கு பலமாக அல்லாஹ்வின் நாளின் மறுமையில் நன்மை வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை
தான் உழைத்து சம்பாதிக்க கஷ்டப்பட்ட சொத்துக்களை பொது காரியங்களுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக, கபர்ஸ்தான்களுக்காக, அதை சுற்றி பல்வேறு நன்மைகள் செய்வதன் பேரில் சொத்துக்களை நிரந்தர தர்மம் செய்தார்கள். அதற்கு நாம் சொல்கிறோம். இதற்கு முன்னும் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தை கூட நாம் வழங்கியிருக்கிறோம். வகுப்பு என்றால் என்ன? இஸ்லாமிய வழக்கில் வகுப்பு எதற்கு சொல்லப்படுகிறது, அது எப்படி எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதனுடைய வளர்ச்சி என்ன என்பதை நாம் பேசியிருக்கிறோம். சரி, அதோடு அதற்கு இன்னொரு குணம், ஏற்கனவே வகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதை திருப்பி பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே மக்கள் பதிவு செய்யப்பட்டது. மக்களுடைய சென்ட்ரல் வகுப்பு போர்டு இருக்கு, ஸ்டேட் வகுப்பு போர்டு இருக்கு, இவ்வளவு இருக்கு. மத்திய அரசு சென்ட்ரல் வகுப்பு கவுன்சில் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் வகுப்பு போர்டுகள் இருக்கிறது, அவைகளில் பதிவுகள் இருக்கிறது. இதை தாண்டி திரும்பவும் தங்களுடைய சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் பொறுப்பாளர்கள் என்று அரசு நிர்பந்தம் செய்கிறது. அப்படி பதிவு செய்யப்பட்டால் கூட பதிவு செய்யப்பட்டதற்கு அந்த பதிவு சரியானதுதானா, அது நேர்மையானதா, உண்மையானதா என்பதையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு நாங்கள் ஒப்புதல் வழங்குவோம் என பல அறிவிப்புகளை வைத்திருக்கிறார். ஆனால் பதிவு செய்வதற்கு போதிய அவகாசம் இல்லாத நிலை. பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமின்றி, பொதுமக்கள் மட்டுமின்றி, நிர்வாகிகள் மட்டுமின்றி, அரசு போல மாநில அரசுகளும் சரி அல்லது வகுப்போடைய அமைப்புகளும் சரி ஒரு அமைப்பினால் இருந்தார்கள். இது வந்து திடீரென்று சட்டம் வராது, நாம் பார்த்துக்கலாம், எதிர்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் என்று வேறு சூழல்களே இல்லை என்ற நிலை பார்த்து கொண்டு சில அனுபவங்கள் என்று சொல்ல அறியப்படையார். அதற்கு முன்பு திடீரென்று நாம் எல்லோரும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பதிவே தேவையில்லாத சிரமமானது. ஆனால் பதிவு செய்வதற்குண்டான கால அவகாசம் எந்த வகையிலும் போதியதாக இல்லை. ஒரு பதிவு செய்வதற்கு, ஒரு சிறு விஷயத்தை பதிவு செய்வதற்கு ஒரு 10 நிமிடம் போதும் என்று சொன்னால் 10 மணி நேரங்கள் அதற்காக ஆக வேண்டிய ஒரு சூழல். மேலும் அதற்கு சரியான அரசே ஏற்படுத்தியிருக்கின்ற போர்ட்டல் அதுபோல முழுமையாக இயங்க முடியாத ஒரு நிலை. அதுவே ஷட்டோட ஆகிவிட்டு அப்பப்ப அவங்க மக்கள் தயாராக இருந்தால் பதிவு செய்ய முடியல என்ற பிரச்சனை இருக்கு. அது அல்லாமல் பொதுவாக தொழில்நுட்ப பிரச்சனையை தாண்டி மேன் பவர் கம்மியாக இருக்கு. அதை பற்றி தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் மிக குறைந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல். பல்வேறு வாலண்டியர்ஸ்களை வைத்து அவர்களுக்கு தற்காலிகமான ஒரு பயிற்சி அளித்து இந்த பணியை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல். சரி, இவ்வளவு மத்தியில் கொஞ்சம் நாள் நீடிக்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கப்படுமானால் ரொம்ப சீனியர் லாயர்ஸ் எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் மறுக்கப்படுகிறது. இதுதான் பொறுப்பு. இதை மறுப்பது, இதற்கு அவகாசம் கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த இடைவெளியும் கிடைக்கிற போவதில்லை. அவங்களே நினைக்கிறதா இந்த சட்டத்துக்கு ஒரு பிரச்சனையும் வந்துட போவது இல்லை. ஆனாலும் அவகாசம் கொடுக்க முடியாது. ஏனெனில் இது முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இந்திய செல்வங்களின் பிரச்சனை. இவர்களுக்கு எதிராக யார் எவ்வளவு தூரம் இருக்கிறார்கள் என்பதை கொண்டுதான் அவருடைய வர்க்காலமும் பதவிகளும் கூட தீர்மானிக்கக்கூடிய ஒரு அவலமே. இவர்களுக்கு எப்படி
இதுவரை எங்கு தெய்வம் ஏற்றப்படுகிறதோ அந்த இடம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதையும் தாண்டி அதுக்கு முரணாக ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வலியுறுத்தி சொல்றது, அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற ஒரு அழுத்தம் நிர்பந்தம் இதனால் ஏற்படக்கூடிய அதாவது காணாத பற்றியோ மற்றவைகளை பற்றிய கவலைப்படாத நிலை, அந்த தலைவருக்கு மிக அருகில் தெய்வம் ஏற்படப்படுகிற இவங்க அங்கே போனா பாபத்தில் என்ன பண்ணினாங்க, இது மாதிரி ஒரு பாவத்திற்கு நிகழ்வானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதையெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் மற்றவர்கள் தலைவரக்கூடிய ஒரு சூழல், இதை பற்றி கவலைப்படாத இன்னொரு வகையான நிலை. திட்டமிட்டு முஸ்லிம்கள் விஷயத்தில் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து, ஆனாலும் முஸ்லிம்கள் கடந்த 30-40 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையிலே மிகுந்த கவனத்தோடு கோபங்களை அடக்கி பொறுமையோடு தேவைப்படுகின்ற பொழுது கோர்ட்டுகளை அணுகி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆங்காங்கே ஏதேனும் சில தவறுகள் நடைபெற்றுள்ளதானால் அதை உடனடியாக முஸ்லிம்களுக்கு சுமத்தி அது எண்ணிக்கை ஈடு போன்ற துறைகளுக்கு மூலம் தொடர்ந்து முஸ்லிம்கள் எந்த சட்ட நடைமுறைகளையும் பேணாமல் வேட்டையாடப்படுகின்ற ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே கலவரங்களில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை கூறி மிக சகஜமாக முஸ்லிம் துறவுகளின் வீடுகள் எரித்து தலைமன்றமாக்கப்படுவதையும் அதையும் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய செய்வதையும் கூட இந்த நாடு கண்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு கார் குண்டுவெடிப்பில் ஈடுபட்டது ஒரு மருத்துவர் என்பதை காரணம் காட்டி பல மருத்துவர்களை எண்ணெயை கைது செய்து அவர்களை பயங்கரவாதிகளாக அடையாளம் காட்டி சொல்லப்பட்ட பொய்க்காலர் செய்தார் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாங்க. சாதாரண ஆட்கள் மட்டுமல்ல, வெள்ள படித்தவர்களும் இது மாதிரி கொண்டு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிறாங்க. பத்திரிகை தன்னுடைய பங்குக்கு என்னன்னா சொல்லுச்சு. இதுல கேரளாவில் ஒரு பத்திரிகை எழுதியது, உங்களுக்கு அருகில் இருப்பவர் மருத்துவர் இருந்தாலும் அவரோட மனிதவழித்தராக அமைச்சிருக்கிறார் என்று ஒரு தகவலை பார்க்கிறார். ஆனா இதுக்கு இடையில அந்த குற்றம் சுமத்தப்பட்ட 4 பேரில் 3 மருத்துவர்கள் இதற்கு துயரும் சம்பந்தமே இல்லாதவர்கள் என்று விடுவிக்கப்பட்டார்கள். ஆனா அவங்களுடைய பேரு கண்ணியம் எல்லாம் நாரடிச்சு முடிச்சாங்க. அது கிடையாது. அந்த 3 பேருக்கும் இல்லை, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருந்தது. ஆனா விடுவிக்கப்பட்ட தகவல் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரிந்தாலும் அவங்களுடைய பேரை முதலாம் பண்ணது நாசப்படுத்தியது. அதுக்கு பெரும்பாலும் படுத்தாங்க. நிறைய கேசுகளை பார்க்கலாம். 10-15 வருஷம் ஜெயில இருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்றுமில்லை அப்படி தொடர்பு ஒரு நிலை. இன்னொரு பக்கத்தில் அந்த தவறானவர்கள் ஒருத்தர் அஜினில் டிபார்ட்மெண்ட் ஒரு குழுவின் நடைபெறுகிறது. அதில் பல முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. உடனே அதிகம் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டது. மலைக்கான குழுவிற்கு காண்பிக்கப்பட்டது, மக்கா மசீது குழுவிற்கு காண்பிக்கப்பட்டது. அது எல்லாமே அதுக்கு அல்லாஹ் ஒரு நபரை ஏற்படுத்தினார். அவர் என்னையுடைய கொடுத்திருக்கின்ற பொழுது கடைசியில் இதை அனைத்தையும் கண்டறிகிறார். இதை யாரும் முஸ்லிம்கள் திட்டமிட்டு இன்னொரு சாதனை இதை செய்தார்கள் கண்டறியப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட நபரே அவரே கோர்ட்டு நான் உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். கோர்ட்ல கசிவன் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. போலீஸ் கஸ்டடியில் இல்லை. போலீஸ் கஸ்டடியில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குமூலங்கள் கூட என்னை ஆட்சாங்க கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், என்னுடைய தெய்வம் இருக்காங்க, எனக்கு பயமா இருந்துச்சு ஏதோ சொல்லலாம். கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் முன்னால கொடுத்த வாக்குமூலம் நான் தான் என்னை செய்ய சொல்றது யாரு இவ்வளவு சொல்லணும். அந்த கேஸ்ல இருந்து இப்ப அந்த சகோதரர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அது குற்றம் நிரூபிக்கப்படல. எப்படி சாட்சிகள் வரும்? சாட்சிகள் யாருடைய ஆட்சிக்கு முன்னாலே யார் சாட்சி சொல்ல போறான்? ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம், இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல நமக்கு எதிர்ப்பு வருகின்ற குற்றம் என்பதற்கு போல மிகப்பெரிய குற்றவாளிகள் நம்ம பார்க்கிறோம். கடைசியில் ஒரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டரை வச்சு அவர் எங்கே பணி செஞ்சாரோ அல்பரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அந்த அதையே என்னமோ போர்ஜரியாகவும் யாருக்கே தெரியாம ஒரு மருத்துவ கல்லூரி ஹாஸ்பிட்டலோட நீங்க மருத்துவ கல்லூரி 28 வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு அநேகமாக யூனிவர்சிட்டியாக இருக்கு. ஆனா அந்த யூனிவர்சிட்டியுடைய நிறுவனர் அவர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் கஸ்டடியில் வைக்கப்பட்டார். ஜாமீன் பண்ணிக்கிறோம். ஒரு நிலை
நர்சரி ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல் நடத்த எவ்வளவு கஷ்டம் தெரியும். மெடிக்கல் காலேஜ் உருவாக்கி அதை நடத்தணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய சிரமங்க. சாதாரணமாக நடத்திட முடியுமா? அதற்கு பின்னால் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் அனுமதிக்க வேண்டும். இவ்வளவு பின்னால் நடந்து வரக்கூடிய அது கூட அந்த நிறுவனத்தின் நிறுவனர் அந்த இன்ஸ்டிடியூட் நிறுவனர் கைது செய்யப்படுகிறார். ஒரு நீண்ட ஒரு சூழலுக்கு பின்னால் இந்தியாவில் குறிப்பாக ஜமீயத் உலமாவுடைய பொறுப்பாளர் அர்ஷத் அலி ரஹ்மத்துல்லாஹ், அதே போன்று இன்னொரு தலைவர் முகமது மதனி, அவங்க ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அறிக்கையை சொல்வதை விட அவருடைய மனதில் இருந்த ஆழமான வேதனையை தெரியப்படுத்தினார்கள் என்கிறத சொல்லி அர்ஷத் மதனி இப்போ அவங்களுக்கு இருக்குன்னு வச்சிருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, இந்தியாவில் முஸ்லிம்கள் 2ஆம் தரப்பு மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவருடைய முன்னேற்றங்கள் தடுக்கப்படுகிறது. அவங்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் பாகுபாடு நடத்தப்படுகிறார்கள். இந்தியாவில் முஸ்லிம் ஒரு பல்கலைக்கழக நிபந்தனாக கூட இருக்க முடியாத இந்த சூழ்நிலை உருவாகியுள்ளது. சொன்னாங்க, அமெரிக்காவில் நேராக இருக்க முடியும், ஆனால் இந்தியாவில் ஒரு துணைவேந்தராக கூட இருக்க முடியாது என்ற ஒரு சூழல் நிலவுகிறது. இதெல்லாம் ஆரோக்கியமானது என்று அல்ல என்று அர்ஷத் மதனி அவங்க ஜமீயத் உலமாவுடைய ஒரு தலைவர் பேசினார். அதுக்கு பயங்கரமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களே தீவிரவாதி அமைப்பு இருக்கிறான்னு சொன்னாங்க. பெரிய பொருள் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய காலத்தை நிலநிர்வாகிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அவங்களுடைய ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஸ்காலர், பெரிய ப்ரொஃபசர். அவங்க இல்ல வடநாட்டில் இருக்கக்கூடிய தாவூத் பெரிய பேராசிரியர், ஹதீஸ்களை வல்லுநர். மதீனா ஷரீஃப்ல பொதுவாக 60 பேர் மக்கா மதீனாவில் கிளாஸ் நடக்கும். ஆலிம்கள் வந்திருக்கலாம், அரபுகள் மட்டும்தான் பாடம் எடுப்பாங்க. பெரிய பெரிய ஆலிம்களை படிப்பாங்க. மௌலிக் ஷாரிலாம் கிளாஸ் நடக்கும். அந்த வகுப்பை எடுத்தவர்களில் ஒருவர் இந்தியாவின் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹ். அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த அரபு மொழியில் அவ்வளவு பெரிய பாண்டித்துவம் பெற்றவர்கள். அங்கேயே நீண்ட காலத்தை கழித்துதான் அவர்களுக்கு மதீனாவை சேர்ந்தவர்கள் என்ற பெயர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளாக ஆசிரியராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆசிரியராகக்கூடியவர்கள் சுதந்திரத்திற்காக மக்களுக்கு வேறு பிரச்சாரம் செய்வதற்கு போவாங்க. மாணவர்கள் படிப்பதற்காக காத்திருப்பாங்க. வரலாறு சொல்லுது, சில சமயத்தில் மெட்ரிக்ல வருவாங்க, நல்லூர்ல வருவாங்க. அவங்க வந்தோன்னு படிக்கிறதுக்காக மாணவர்கள் கிளாஸுக்கு போவாங்க. இப்பொழுது சுதந்திரத்திற்காக மட்டுமில்லை, இந்திய நாடு பிரிவினைக்கு வந்துவிடக் கூடாது, அவருடைய சூழ்ச்சியினால் இந்த தவறு நடக்கிறது, இப்படி ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிய முயற்சியை மேற்கொள்வார்கள். இவர்கள் இந்தியாவை விட்டு வெளியாமல் இருந்ததும், பல்வேறு நபர்கள் இந்தியாவை விட்டு போகாமல் இருந்ததற்கான காரணம் இவர்கள் வலியுறுத்தியதுதான். இங்கெல்லாம் அந்த நேரத்தில் இடம்பெயரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எப்படித்தான் சொல்றதுன்னு தெரியல. சுதந்திரத்துக்காக உங்களையே அர்ப்பணித்த வேண்டும். உங்களுக்கு சுதந்திரம் தான் என்னன்னு தெரியாது. நீங்க யாரை பார்த்து இந்த போல தீவிரவாதம், நீங்கள் யாரை கொண்டு காந்தி சுதந்திரத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவரை கொண்டவர்களை புகழ்பவர்கள். நீங்க சொல்றீங்க யாரை பார்த்து எந்த வார்த்தை பயன்படுத்துகிறீர்கள். அதே போன்று அவருடைய இன்னொரு மூத்த சகோதரர் அசாத் மதனி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவருடைய மகனார் முகமது மதனி அவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்கிறாங்க. அவங்களும் சொன்னாங்க, இந்தியாவின் சூழல் ஆரோக்கியமானதாக இல்லை. வெளிப்படையாக சொன்னாங்க, சூழல் ஆரோக்கியமானதாக இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு பெரிய வார்த்தை உச்சநீதிமன்றம் என்று சொல்லுகிறோம். கொடுக்க முடியாமல் சொல்லப்பட்ட வார்த்தை உச்சநீதிமன்றம் சொல்றோம். உச்சம் என்ற வார்த்தை நேர்மையை கடைபிடிக்கின்ற வரைக்கும் தான் உச்சம் என்ற வார்த்தை தகுதியுடையதாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த இந்திய திருநாட்டில் உச்சம் என்பது அரசியல் சாஸ்திரம் மட்டுமே உச்சம். அதை பாதுகாப்பதெல்லாம் உச்சமாக இருக்க முடியும். அதற்கு எதிராக இருப்பவர்கள் ஒருவர் உச்சமாக இருக்க முடியும் என்ற வார்த்தை சொன்னார். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுகள் வருவதும், ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுகள் வருவதும், நாடுகள் பற்றி அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும், மக்களை பற்றி துணிகளும் பொருட்படுத்தாமல் ஆட்சியாளருடைய கண்ணசிற்கு எதிராக எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று வரிந்து எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இதற்கு என்ன மரியாதை இருக்க முடியும்? உங்களுடைய பெயரை மட்டும்தான் இருக்கும் என்று கோபாவசப்படுத்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக எல்லோரும் பொங்கியதுதான் வார்த்தை இப்படி பேசலாம். உண்மையிலேயே இது ஒரு சராசரி அரசியல்வாதியாக பேச்சாக
அரசியல்வாதிகள் பேசுறாங்க, ஓட்டு கோரிக்கைகள் பேசுறாங்க, சில நாமங்களுக்காக அரசியல் குறைமணத்தவர்கள் பேசுறாங்க. இதை ஒருபோதும் பார்க்க முடியாது. அதனால்தான் இந்த வார்த்தைக்கு அவர்கள் முங்கி எழுந்தார்கள். ஏனெனில் இது உலகமெங்கும் இந்த வார்த்தைகள் பரவும், உலகெங்கும் இந்த வார்த்தைகள் போய் சேரும். இந்த வார்த்தைகளுக்கான மரியாதை இஸ்லாமிய நாடுகள் அல்லது பொதுவாக வெகுஜன மக்களிடத்தில் பெரிய இந்த வார்த்தையுடைய ஆழம் புரியும் என்பதால் தான் அதற்கு மிக வேகமாக எதிர்வினையாற்றினார். இந்த வார்த்தை என்பது இவருடைய தனிப்பட்ட வார்த்தைகள். அவர் கிட்டத்தில் சொன்னார்கள், அடக்குமுறைகள் அளவுக்கு அதிகமாக போகின்ற பொழுது அதை எதிர்த்து தியானம் செய்ய வேண்டிய நிலை வரும் என்று முகமது அலி அவர்கள் சொன்ன வார்த்தை இவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஜிஹாத் சொன்ன இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜிஹாத் என்று சொன்னால் அது நமக்கு எதிரான ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றிவிட்டார். ஜிஹாத் கெட்ட வார்த்தை, ஜிஹாத் கெட்ட வார்த்தை, எது கெட்ட வார்த்தை? இந்த உலகில் வாழ்ந்த ஒரு நீண்ட நெடுக்கால வாழ்ந்த இந்த உலகத்துடைய அமைதிக்கு காரணமாக இருந்தது ஜனாபத்துடைய ஆட்சிகள், ஜனாபத்துடைய இயக்கம். திட்டமிட்டு அவைகளை நாசப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் வரலாற்றை மூட்டி பார்த்தால் தெரியும், உலக யுத்தங்கள் நடைபெற்றதை ஜனாபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்பற்றார். உலகத்தில் நடைபெற்றதை ஜனாபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்பற்றார். இந்த ஜனாபத்துடைய வார்த்தை கெட்ட வார்த்தை, ஜிஹாதுடைய வார்த்தை கெட்ட வார்த்தை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீளமான வார்த்தை தைரியமாக உங்களால் பேச முடிகிறது என்று சொன்னார். ஜிஹாதில் மிகச்சிறந்த ஜிஹாத் அதுதான். அப்போ ஒரு ஜிஹாதை கேட்கிற தொடர்பில் இந்த சுல்தானின் தாய் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரிகளை படித்து அதற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேற்கொண்டான தலைவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது, நிலை ஏற்பட்டது. இவங்க அதை கெட்ட வார்த்தை நினைக்கிறதா அப்படின்றது பண்ணாங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? எவ்வளவு நாட்களுக்கு நீங்க எப்படி அடங்கிக் கொண்டே இருக்கு? எவ்வளவு நாட்களுக்கு அடக்குமுறைகளை தாங்கிக் கொண்டே இருப்பது? எவ்வளவு நாள் கொட்ட புண்ணிய கொட்டபவன் மட்டும் உண்டாக இருக்க முடியாது, கொட்ட புரிபவன் தானே உண்டாக இருக்க முடியும் என்ற ஒரு நிலை மோதிகளே. இது ஒரு நாம் கவலைப்படுவது என்பது என்னை பொறுத்தவரை இது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று சொல்வதை விட இந்திய நாட்டுக்கு எதிரானது, வெகுஜன மக்களுக்கு, விடுமுறை மக்களுக்கு எதிரானது, மக்களுடைய அமைதிக்கு எதிரானது, மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை முறைக்கு எதிரானது. ஆனா இதையே ஒரு மாதிரியான ஒரு சூழலை கொண்டு போயிருக்காங்க. நல்லா பாருங்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆட்சி அமைப்பை, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக முறையை, மிகச்சிறந்த பேணுதலான ஒரு ஆட்சி அமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். மட்டுமல்ல, அந்த ஆட்சி முறையை பாதுகாக்கக்கூடிய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அதற்கு உமருடைய நேர்மையை வைத்துத்தான் சொன்னார்கள், உமர் நீங்கள் ஒரு வழியில் வந்தால் அந்த வழியில் ஷைத்தான் வருவதற்கு யோசிப்பான் என்று சொன்னார். உமருடைய அவர்களை சந்திப்பதற்காக வெளியிலிருந்து முக்கிய வெளிநாட்டில் இருந்து ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அமீருல் மோமினீன் உங்களுடைய ஜனாதிபதி எங்கேயாவது மாளிகை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு இடத்துல கையை காமிச்சார், இங்க மாளிகை அங்க ஒரு மரம் தான் இருக்கு, அங்க போய் பார்க்கிறாங்க, மரத்தடியில அமீருல் மோமினீன் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் அமீருல் மோமினீனை கேட்கிறேன், நீங்கள் யாரையோ கையை காட்டுகிறீர்கள். அவர் சொன்னாங்க, இவர்தான் அமீருல் மோமினீன் சொன்னாங்க. தன்னுடைய ஒரு கல்லோ அல்லது சப்பலை திருப்பி வச்சு கரெக்ட் வச்சு அவங்க அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன், ஓ இவர் தான் அமீருல் மோமினீனா? அப்ப சொல்றாங்க, தூங்கிட்டு இருந்தப்பா, யாவமர் அகந்த அமிந்த யாவமர் சொன்னாங்க, உமர் நீங்கள் நீதமான ஆட்சியை தந்திருக்கின்றீர்கள், நீங்கள் நீதமான ஆட்சியை தருகின்றீர்கள், அதனால் அச்சமற்று நீங்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற மனத்தை நிலையில் என்று அவர் சொன்னார் என்று பதிவு செய்யப்படும். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாற்றிலிருந்து உமர் அருகில் இருக்க சொன்னார்கள், நான் முடித்திருக்கின்ற இந்த சற்று காஸ்தியான உடை, இதை கட்டி எனக்கு பழைய உடை கொண்டு வாருங்கள். பழைய உடை கொடுக்கப்பட்டது. அதை கட்டி கொடுத்து சொன்னாங்க, இதை விட்டு வைத்தமாரில் சேர்த்து விடுங்கள். முக்கிய பொறுப்பாளர்களை சந்திக்கின்ற போது பயன்படுத்த என்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அது வேண்டாம், அதை விட்டு நீங்கள் வைத்தமாரில் சேர்த்து விடுங்கள். உமர் தேவை அழுகிறார்கள். தேவை அழுதுவிட்டு அதற்கு உமர் பண்பு அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நீங்கள் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை தந்துவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதனால நாங்கள் இருக்க முடியுமா? எவ்வளவு பேருந்தது, எவ்வளவு இடையேற்றம். அதற்கு உமர் ஆரம்பம் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உமர் நாயகம் ஒரு இடத்தில் ஒரு பொறுப்பை உடைக்க நினைத்தார்கள். அவர் அழைக்கப்பட்டார். அவர் வந்த பொழுது
தற்செயலாக 9 ஒரு மகனா சின்ன பிள்ளை பிறந்தவங்க இருந்துச்சு. அதை எடுத்து முத்தமிட்டாங்க 9 அந்த வந்தவரை ஆச்சரியமாக கேட்டார், நீங்க குழந்தைகள்லாம் முத்தமிடுவீர்களா என்று கேட்டார். அவங்க எனக்கெல்லாம் குழந்தைகளுக்கு முத்தமிட்டது இல்லை. சொன்னாங்க, உனக்கு இந்த பொறுப்பை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கேட்டாங்க, ஒரு குழந்தையின் மீது அன்பு காட்ட தெரியாதவன் வெகு பொதுமக்களுக்கு இவனுக்கு எங்கே அன்பு காட்ட தெரிய போகிறது, நீ இந்த பொறுப்புக்கு நீ அனுப்பிட்டு நீ போயிடு அப்படின்னு சொன்னாங்க என்று வரலாறு வரும். இப்படிப்பட்ட ஒரு நிறைந்த ஒரு ஆட்சியை உருவாக்கிய கொடுத்த சமுதாயம் இன்று ஒரு வித்தியாசமான சூழலை எதிர்க்கிறது என்று சொன்னார். நான் இப்பொழுதும் சொல்றேன், இது பயப்படுவதற்கான அல்ல. ஒருபோதும் சென்றது பயம் இருக்காது இருக்கக்கூடாது. பயம் மட்டுமல்ல, நிராசையும் இருக்காது இருக்கக்கூடாது. நிராசை என்பதும் ஈமான் என்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. அல்லாஹ்வின் அருளிலிருந்து நிராசையாகாதீர்கள். இறைமறுப்பாளர்கள் தான் நிராசையாவார்கள். அதனால நிராசைக்காக சொல்லவில்லை. ஆனால் நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மனநிலை மற்றவருடைய ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகம், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தத்தை, அந்த மன சிந்தனையை தான் அர்ஷத் மதனி அவங்களும் சரி அல்லது அல்லாமா மஹமூத் மதனி அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல்ல இந்த வார்த்தைகளை இதற்கு பின்னாலே ஏதாவது இதை துஷ்பிரயோகம் செய்து இந்த வார்த்தைகளுக்கு அப்படி விளக்கம் கொடுத்து இதை வேற வகையை திருப்பது புத்திசாலித்தனம் அல்ல. உண்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் ஆட்சியாளரும் சரி நீதிபதிகளும் சரி இந்த வார்த்தைக்கு பின்னால் உண்டான அழுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை வெளிவதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பல 20 கோடி முஸ்லிம்களுக்கு மேல இருக்கக்கூடிய அவர்களின் உணர்வுகளை புரிந்து நாம் எப்படி ஆட்சி நடத்துகின்றோம், நாம் எப்படி நீதம் செலுத்துகின்றோம் என்பதை இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தையை அவர்கள் சரியான அளவுகளாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அது பாதுகாப்பானதாக, அமைதிக்குரியதாக, நாட்டின் நன்மைக்கானதாக இருக்க முடியும். நாம் அதாவது ஒரு துவா செய்ய வேண்டும். இன்னொரு பக்கத்தில் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். நமக்கு இன்னும் கூட நமக்கு பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் என்னமோ அதில் நம்ம செலவழிக்கக்கூடிய நேரங்கள் கூட இன்னைக்கு நாம் எந்த இடத்தில் இருக்கிறேன், எனக்கு எதிராக என்னெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி யோசிப்பதற்கு கூட பல தயாராக இல்லை என்பது இதுதான் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட இதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சி, இதுதான் மிகப்பெரிய பாதிப்பு. இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வரணும். நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், முறையா படிக்கணும், திட்டமிட்டு படிக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் இருப்போம். எங்களை எவனாலும் எந்த செஞ்சாலும் தடுக்க முடியாது என்ற அளவிற்கு போராட வேண்டும். அடுத்தவங்க இதுல 20% முயற்சி பண்ணா நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 70% முயற்சி பண்ணாலும் போக முடியும். ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களிடம் அறிக்கை காரணமாக இருந்திருக்கிறான். நம்மிடத்துல அறிவுஞானம் குறைந்தவர்கள் இல்லை. அல்லாஹ் நிறைய பேருக்கு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கிறார். ஆனால் நிறைய சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். வேலை செய்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள், உழைப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள். கண்ட நேரத்தில் விழிப்பது, கண்ட நேரத்தில் தூங்குவது என்று அதாவது சுயத்தை இழந்து ஒரு வகையான அடிமை சிந்தனைக்கு நாம் போய்விட்டோம். கண்டிப்பாக இது மாற வேண்டும். நெருப்பு என்பது, ஜுவாலை என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது அல்ல. அதற்கு மேல் சில புகை அல்லது சாம்பல் மூடி இருக்கும். அதை ஊதி விட்டால் ஜுவாலை தெரியத்தான் செய்யும். நம் வீட்டுக்கு மூடப்பட்டிருக்கின்ற சாம்பல்களை அகற்ற வேண்டும். அவைகள் நீங்க ஆக வேண்டும். நம் பிள்ளைகள் நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நம் பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். முறையாக அவங்களுக்கு சரியான ரூட்டுகளை காண்பிக்கணும். யதார்த்தமான சூழலை புரிந்து அதற்கு தகுந்தவாறு அவர்கள் எப்படி நடப்பது என்று அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த உலகத்தில் அத்தனை துறைகளுக்கு முன்னோடிகளாக வர வேண்டும், இருக்க வேண்டும். சாதாரண துறைகளுக்கு மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வர வேண்டும். நீதமான ஆட்சி இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்ற சிந்தனை உட்பட அனைத்திலும் உயர்ந்த சிந்தனைகளை நம்மெல்லாம் என்ன செய்ய முடியும்? நம்மெல்லாம் அந்த தாழ்வான பார்வை காங்கிரஸ் ஒருபோது அந்த சமூகத்தில் இருந்து கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்றான், இந்த தகுமும் பெய்தமும் ஏற்றமும் நக்கமாத்தாலும் வளர்ந்தும் நகராதாய் மாதா எழுதும். உலகில் முஸ்லிம்கள் சகாபாக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, கஷ்டம் உங்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு தானே கஷ்டம், நீங்கள் சிரமப்பட்டிருந்தால் அவர்கள் தான் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் மக்களுக்கு தானே செய்யும். ஆனா அவர்கள் எதிர்பார்த்ததை நீங்கள் அல்லாஹ் அமர்ந்து வைக்கிறீர்கள். அவங்க கஷ்டப்பட்டு
பதிலில் ஒரு புகழில் முஸ்லிம்கள் சிரமப்பட்டதற்கு பின்பு அல்லாஹ் சொல்கிறான், சிரமங்கள் இருக்கும், நீங்கள் அதை தாண்டி வெளியே வாருங்கள், அதை தாண்டி வெளியே வர வேண்டும். நம்முடைய ரப்பு அல்லாஹ் இந்த எந்த ஆட்சியாளர்களெல்லாம் பார்க்கின்றோமோ இவர்கள் எல்லாம் இன்னைக்கு பயங்கர வீரர்களாக இருக்கிறார்கள், நாளைக்கு திடீர்னு கோழைகளின் கொலைகளாக மாறும். தாய்மார்கள் அவ்வளவு மட்டமா பேசுறாங்க. அவர்களுக்கு சிறப்பு கவனம் விரித்த வரவேற்கிற சூழலை ரப்பு ஏற்படுத்தி தந்தார். எவனாலும் இதை மறுக்க முடியாது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை பற்றி இந்திய ஊடகங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறோம், இந்திய ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் பேசியிருப்பார்கள். இன்று அவர்களை வரவேற்க வேண்டிய நிலை, நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டிய நிலை, பெண்கள் கூடக்கூடாதுன்னா பெண்கள் இல்லாமலேயே பேட்டி என்பதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்கின்ற நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவது, ரப்பு ஏற்படுத்திதான் தீர்மானம். சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், கொஞ்ச நாளைக்கு சிரமங்கள் இருக்கலாம். நாம் சிரமங்களை தாங்கும் வலிமையை, எதிர்கொள்ளும் வலிமையை உடல் ரீதியாக அல்ல, உடல் ரீதியாக, மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக, அறிவு ரீதியாக எல்லா வகையிலும் ஒரு பலப்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கான எதிரிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து பாடப்படிக்க வேண்டும் என்ற புலம்புவதற்கும் நிராசையாவதற்கும் ஒரு மாதிரியா சோர்ந்து போய்வதற்கானது அல்ல. மாறாக நான் என்னை என் ரப்பு இவர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள். இன்னைக்கு எப்படி இருக்கிறான், நாளைக்கு சொந்த காலத்தில் ஓடிடுவான், பயந்து ஓடிடுவான். எங்களுக்கு எங்கள் ரப்பு இருக்கிறான், அவன் எல்லா காலத்திலும் எஜமானன், அவன் எல்லா காலத்திலும் எஜமானன், எவனாலும் வெல்ல முடியாதவன், எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த உதவி வேண்டுமானாலும் செய்ய முடிந்தவன் என்ற நம்பிக்கை எங்களுடைய ரப்பு அல்லாஹ், எங்களுடைய மாலிக் அல்லாஹ், எங்களுடைய ஹாலிக் அல்லாஹ், எங்களுடைய ராசிக் அல்லாஹ் என்ற ஒரு ஆழமான சிந்தனை 100% குடியிருக்க வேண்டும். அது இந்த சூழல்களை எதிர்கொள்கின்ற தைரியத்தை கொடுக்கும், சூழல்கள் அனைத்தையும் மாற்றி தரும். எல்லாம் தீய சிந்தனையாளருக்கு நல்ல சிந்தனையை அல்லாஹ் கொடுப்பானாக, நல்ல தெளிவை அவர்கள் கொடுப்பானாக. ஒட்டுமொத்த மக்களிடம் அமைதியாக அருளோடு முறையான அருளோடு நடத்துவதற்கு சிந்தனை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. ஆட்சி அதிகாரம் என்பதை யாருடைய குடும்ப சொத்தும் அல்ல, ஒட்டுமொத்த மக்களை பராமரிப்பதற்கான கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் நமக்கான இந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விரைவில் வெளியேறி ஒரு மிகச்சிறந்த அமைதியோடு நிம்மதியோடு வாழ்வதற்கான சூழலையும், மற்றவர்களை வாழ வைப்பதற்கான ஒரு சூழலையும், அந்த தரத்தையும் தகுதியையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.